உலகத்தில் எந்த பெண் தெய்வமும் அத்தி மரத்தால் அமர்ந்தது கிடையாது. உலகத்திலே அத்தி மரத்தால் அமர்ந்திருக்கின்ற ஒரே பெண் தெய்வம் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆதி அத்தி வராகி அம்மன் என்று போற்றப்படுகின்ற வராகி தேவி. அன்னை வராகி மாதா வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் உடனே அருள் புரிய வேண்டும். அவங்க என்ன வேண்டிட்டு வராங்களோ அதை உடனே கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே அத்தி மரத்தால் அமர்ந்திருக்கின்றாள். இந்த ஆலயம் சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் குடும்ப முன்னோர்கள் வழிபாடு செய்த ஒரு 700 ஆண்டுகளாக வழிபாடு செய்த சப்தகன்னி மாதா, அந்த சப்தகன்னி மாதாவிலிருந்து இவர்களை பிரித்து அன்னை வராகி தேவியை நாம் இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னை வராகிக்கு திருமணம் நடந்த முதல் ஸ்தலமாக இது இன்றளவும் போற்றப்படுகிறது. வராகி பைரவர் திருக்கல்யாணம் இங்கே முதல் முறையாக நடந்தது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் தான் தேங்காய் விளக்கு ஏற்றி முதல் முறையாக வழிபாடு செய்யப்பட்டது. அதே போல் இந்த ஆலயத்தில் தான் மஞ்சள் கிழங்கு மாலை வராகிக்கு அணிவித்து வழிபாடு செய்யப்பட்டது. அதே இந்த ஆலயத்தில் தான் வெண்கடுகு விளக்கேற்றி அன்னை வராகி தேவிக்கு வழிபாடு செய்யப்பட்டது. 30 தாண்டினாலும் 35 ஆனாலும் 40 ஆனாலும் திருமணம் ஆகவில்லை என்று மன வருத்தத்துடன் சஞ்சலத்துடன் இருக்கின்ற குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மஞ்சள் கிழங்கு மாலை சாத்தி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்ட முதல் ஸ்தலமாக இது அமர்ந்திருக்கின்றது. வெண்கடுகு விளக்கு ஏற்றப்பட்டது எதற்காக? ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற இன்னல்கள், கிரகத்தினால் ஏற்படுகின்ற சூனியங்கள், அதாவது கிரகம் திதி சூன்யம் அடைஞ்சிடுச்சுன்னுவாங்க, கிரக சூன்யம் அடைஞ்சிடுச்சுன்னுவாங்க. அப்படி அணைஞ்சிட்டா அந்த ஜாதகத்தால் முன்னேற்றம் அடையாமல் போயிடும். இதை சூனியம் சொல்லி மனுஷனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அப்படிப்பட்ட சூனியங்கள் விலக வேண்டும், கிரக சூனியங்கள் விலக வேண்டும், திதி சூனியங்கள் விலக வேண்டும், ஏவல் பில்லி சூனியங்கள் விலக வேண்டும். நம்ம ஒரு சாமியாரையோ யாரையாவது போய் பார்த்தோன்னா அவன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் வாங்கிட்டு அவங்களை ஏமாத்திடுவான். அதையெல்லாம் என் பிள்ளைங்க ஏமாறக்கூடாது, என் பிள்ளைங்களுக்கு நானே துணை இருந்து ஏவல் பில்லி சூனியத்தை அகற்றி அவங்கள நான் காப்பாற்றுவேன். அதற்காக தான் இந்த வெண்கடுகு தீபம். வெண்கடுகு தீபத்தை நீல கலர் துணியில் நாம் ஏற்றி வழிபாடு செய்தால் மாலை நேரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நைட்டு 11 மணிக்குள்ள வழிபாடு செய்தால் ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய துர்தேவதைகளை எல்லாம் விலக்கி நம்மளை காத்தருள் செய்வோமாக அன்னை வராகி மாதா இங்கு அருள்பாலிக்கும் திருக்காட்சி. விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராம எல்லையிலே அன்னை வராகி தேவி ஒரே அத்தி மரத்தால் அமர்ந்திருக்கின்ற திருக்காட்சி.